Indian. Hello guys, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் பீட்மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இந்த ரெண்டு ப்ரீசெட்டோட லிங்க்கும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைட் மோஷனுக்குள்ளே வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இம்போர்ட்டை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ப்ளஸ் ஐக்கான் பக்கம் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ரீசெட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு நான் கொடுத்துருக்க அந்த ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக மீடியான்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸும் இங்கே வரும். இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். ஸோ செட் ஆனதுக்கப்புறமா இந்த இமேஜும் நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட 2 விரலை வச்சு நார்மலாக ஜூம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட விரலை வச்சு இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண இந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு வந்து ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காஃபி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த ஷேக் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோஸ்க்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மறுபடியும் பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்ன ஒரு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஃபோட்டோவிலேருந்து நம்ம இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு 7வது ஃபோட்டோ விட்டுருங்க. அடுத்து இருக்கிற 8வது ஃபோட்டோ, அதாவது 6வது ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ இந்த எஃபெக்ட்டை வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டாக 3வது ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே காஃபி எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். 6வது ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7வது
7வது ஃபோட்டோவிலிருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 7வது ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்கிற ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.